ஆம். உற்சாக வணக்கம் எல்லோருக்கும். இன்றைய தினம் திங்கட்கிழமை சன்ரைஸ் நிகழ்ச்சி நிரல். அதில் அடுத்து பாமுகம் லண்டன் தமிழ் வானொலியில் உதயமாவது புல சமூக நிஜங்கள் வழமை தொகுப்போடு விஜே போஸ் அவர்கள். உற்சாக வணக்கம். வணக்கம் வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுது நினைவதன் மகிழ்ச்சி. இன்று ஒரு வேறு தலைப்பில் செய்வதாக தான் இருந்தேன். அது அது முற்றாக சொல்லாத முடியால் வேறு ஒரு தலைப்பு எடுக்க வேண்டியதாகிட்டது. இலங்கையில் நடத்த டித்வா புயல் அனர்த்தங்களை பற்றி பேசிக்கொள்ளலாம் என்று யோசித்தேன். சிவா இணைந்திருப்பார் என்று நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம். வணக்கம் சிவா. ரைட், ஓகே. என்னென்னா அந்த இப்போ நாங்கள் ஒரு இந்த டித்வா புயல்ன்றது கிட்டத்தட்ட 130 வருடங்களுக்கு பின்பு 130 முன்பு ஒரு இப்படி ஒன்று நடந்ததாக அறிகிறோம். அந்த அளவு தாக்கத்தோடு இது இந்த முறை நடந்திருக்கிறது. அது தாக்கம் மிக பெரிதாகத்தான் இருக்கிறது. பார்க்கின்ற பொழுது ஒரு இலங்கையை ஒரு உலுப்பி எடுத்திருக்கிறது என்று தான் சொல்லலாம். ஏன்னால் அது பாரபட்சமின்றி முழுக்க வடக்கு கிழக்கு தெற்கு எல்லா பகுதிகளுக்கும் அந்த அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதில் ஒரு வீடியோவில் பார்த்த பொழுது ஒரு அக்குரணை என்ற பகுதியிலே ஒரு மண் சரிவினால் 50 வீடுகள் அப்படியே அந்த மண்ணுக்குள்ள, அதுவும் கால நேரம் 1:30 1:30 மணிக்கு என்ன சாமம், அதுகள் நித்திரையில் இருக்கிற டைம். அந்த டைமில் மண் வந்து அப்படியே 50 வீட்டையும் மூடி அந்த கூரைன்ற மேல் பக்கம்தான் தெரியுது மண்ணுக்கு மேலால். அப்போ நித்திரை உண்டாக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக ஒரு 3-4 பேர் ஒரு வீட்டில் இருக்குன்னு பார்த்தால் கிட்டத்தட்ட 200 பேர் அந்த மஞ்சரி வீட்டில் அம்பிட்டிருப்பார்கள். அதை போய் எதுவும் மீட்க முடியாத கட்டத்தில் இருக்குன்னு சொன்னார்கள். ஏண்டா அப்படியே எல்லாம் ஃபுல்லாக மூடிட்டுது, ஒன்றுமே செய்யல. வீடுகள் நிறைய இந்த மண்சரிவுகளை அம்பிட்டு நிறைய அலைஞ்சிருக்கு. ஆட்களும் இதை விட 150-200க்கு மேலே இதுகள் நடந்திருக்கு. காணாமல் போனாங்கன்றதை இன்னும் ஃபுல்லாக தெரியாது. அப்படி பெரிய இதாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தாலும் எங்கட பகுதியில் பார்த்தா முல்லைத்தீவில் ஒரு பாலம் அரைவாசி அப்படியே ஃபுல்லாக அழிஞ்சிருக்கு. அப்போ அந்த ரோட்டாக போயிடல, அது ட்ரிங்கோ அந்த பக்கம் எல்லாம் போகிற ரோட்டாம். அப்போ அதெல்லாம் போயிட்டுது. அப்போ அந்த மழை வெள்ளம் ஒரு அளவுக்கு அதிகமாக பாய்ந்தேன். அளவுக்கு அதிகமாக பாய்ஞ்சால் என்ன நடக்கும்னா மரங்கள் எல்லாம் மழை தங்கிட்டு. அப்போ பெரிய அனர்த்தம், பெரிய மோசமாக தான் இருக்குது. இந்த இலங்கை என்ற பொருளாதாரம் ஒரு மோசமான நிலைமையில் இருந்து ஏதோ இந்த அரசாங்கம் புதுசாக வந்து ஒரு வருஷம் ஆகின்றது. கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் அதை கஷ்டப்பட்டு ஏதோ நிமித்தி கொண்டிருக்கிறதாக தெரிகிறது. அப்போ அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் இது ஒரு பாரிய கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கு. ஏனெண்டா இதை தீர்க்கவே இனி எத்தனையோ மில்லியன் கணக்கில் உதவிகள் தேவைப்பட போகுது. இந்தியா கொடுத்துருக்குது, சைனா கொடுத்துருக்குது, அமெரிக்கா கொடுத்துருக்குது, ஆஸ்திரேலியா கொடுத்துருக்குது, எல்லாரும் கொடுத்து கொண்டிருக்கணும். கொடுத்தாலும் இவற்றை இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடுகளெல்லாம் அழிஞ்சால் வீடுகளை திருப்பி கட்டணும், பாலங்கள் போனால் பாலங்களை கட்டணும். இப்படியெல்லாம் அவர்களுக்கு இந்த பொறுப்புகள் கூடிவிட்டது. இதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் கூடிவிட்டது. அப்போ சில பேர் சொல்கிறார்கள், அது இதெல்லாம் அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டிய வேலை தானே, எங்களுக்கு என்ன, நாங்களே பார்க்கணும்னா உண்மை இல்லை, அப்படி இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தால் பாரிய எல்லா வேலைகளையும், இப்போ வாழ்வாதாரத்தை சொன்னால் வடக்கில் பிரதேச சபைகள் மூலமாக இந்த உலர் உணவுகள், சமைத்த உணவுகள் எல்லாம் கொடுக்கப்படுது. இடைத்தங்கள் முகாம்களில் தங்கி இருந்து கொண்டு அவர்களுக்கு இந்த உலர் உணவும் சமைத்த உணவும் கொடுக்கப்படுறது. அப்போ அதால் பிரச்சனை முடிய போகிறதில்ல. அவை இந்த வீடுகள் கணக்கு சேதமாக இருக்கும். வெள்ளங்கள் உள்ளுக்கு போனால் வீடுகள், உடுப்புகள் எல்லாம் சேதம் பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் அரசாங்கம் என்பது வந்து புள்ளி வரம் எடுத்து இதை
உங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் என்ன அவ்வளோ டேமேஜையும் கொடுக்க போகிறதும் இல்லை. ஆகவே வெளியார்களுடைய உதவியும் தேவை. அதில் நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு வாழ்வாதாரம் ஒருத்தருக்கு நல்லா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அரசாங்கமோ அங்கே உள்ள அரசியல் அந்த அரச நிறுவனங்களும் ஒரு ஒரு குறிப்பிட்ட உதவியை செய்வேன். ஆனால் அவை ஒரு கொஞ்சம் நிமித்தி விடுறதுக்கு உதவிகள் போதிய அளவு போய் சேராது. அப்போ ஏதோ நாங்கள் எங்களால் டயஸ்போரா வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த விஷயங்களில் கொஞ்சம் பங்கு பெற்ற வேணும், செய்ய வேணும். ஏனென்றால் இப்போ நான் அறிந்த அளவில் சில சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ், சைவ முன்னேற்ற சங்கம், இப்போ இன்னொரு கேள்விப்பட்டன் கூடல் மற்றும் வேறு பல ஆர்கனைசேஷன் இதுக்கு நிதிகள் சேகரிப்பதாகவும் ரெட் பிரிட்ஜ் கவுன்சில் இருக்கின்ற கவுன்சிலர் ஒருவரும் அடித்து கேட்டார், அப்படி ஏதாவது செய்து நாங்கள் கொஞ்சம் காசு அனுப்புவாண்டு. அப்படியே இல்லை, பலவிதமான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு, இல்லை என்று இல்லை. அப்போ அதனூடாக இந்த உதவிகளை செய்ய வேண்டிய. ஆனால் உண்டு ஒரே ஒரு பிரச்சனை, அங்கே வெளியார் அனுப்புகின்ற நிதிகள் யாருக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏனென்றால் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு அனுப்பினாலும் அது நாங்கள் விரும்புகிற இடங்களுக்கு போய் சேருமா என்பது தெரியாது. ஆகவே அந்த பரவலாக எல்லா இடமும் இந்த உதவிகளை அனுப்பத்தான் வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அனுப்பினால் சில தொண்டு ஸ்தாபனங்கள் அங்கேயும் வேலை செய்து கொண்டிருக்குது. அவர்களை நாங்கள் இனம் கண்டு சரியான ஆக்கலான்றதை விசாரித்து அவர்களுக்கு அதை அனுப்பினால் அது ஓரளவுக்கு அங்கே அந்தந்த மக்களுக்கு போய் சேர வாய்ப்புண்டு. இது இலங்கையை ஒரு ஆட்டம் காண வைத்திருக்கின்ற ஒரு பெரிய அனர்த்தம். இது எல்லோரும் ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு கவலைக்கு மேல் கவலையாக, இடிக்கு மேல் இடியாக எங்களுடைய நாட்டுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு தாங்கொணாத வேதனை என்று தான் சொல்லலாம். இதை பற்றி இனி சிவா அவர்கள் உங்களுக்கு தெரிந்தவற்றை தயவு செய்து கூறுங்கள். வணக்கம் சிவா. சிவா சிவா கேட்குறதா? ஓ, அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்லியா? ஆம், நல்லொரு தலைப்பு எடுத்திருக்கிறீர்கள். உண்மையிலே இலங்கையில் இந்த அனர்த்தம் ஒரு பாரிய அளவில் இலங்கை பூராவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதிலே யாழ் மாவட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனைய பகுதிகள் பாரிய அளவில் நடந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த தமிழிலே ஒரு பழமொழி இருக்கு, திண்ணியப்ப வலிக்கும் அந்நியப்ப குந்துவேரண்டு. எதுக்கெடுத்தாலும் அரசை சாடி பாராளுமன்றத்திலே திசை திருப்பி பேச்சுகள் பேசி இந்த அவசர கால சேவையை தங்கள் தலையில் ஏற்றுக்கொள்ளாமல் பாராளுமன்ற வெளிநடப்பு செய்து ஒரு மனிதாபிமானமற்ற விதத்தில் ஒரு ஜன பண்பற்ற விதத்தில் அங்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு. இது ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம்தான். இலங்கையில் இப்படியான ஒரு அவலம் ஏற்பட்டு அதற்கேற்ற தொழில்நுட்பத்துடன் முப்படைகளும் இல்லை, காவல்துறைக்கும் இல்லை, அல்லது தொண்டர் படை என்று இலங்கையில் இல்லை. சுனாமியின் போதும், இதுக்கு முதல் இந்த சூறாவளியின் போதும், போரின் போதும் வித்தியாசமான சவால்களை சந்தித்த மக்கள் இந்த முறை வேரோடு சாய்த்தது போல் நாடு பூராவும் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் அரசியல் விமர்சனங்களை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு மனிதாபிமான பணியில் எல்லோருடைய கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். மனித புறப்படுத்த நான்கள் பல்லுயிர் ஓம்பி வாழும் ஒரு பண்புடன் ஆடு மாடு மரம் செடி கொடி மனிதர் எல்லாருமே அவலத்துக்குள்ளா இருக்கிறார். எனவே நாங்கள் யாருக்காக வாழ்கின்றோம், எந்த சமூகத்துக்காக வாழ்கின்றோம், அப்போ நாங்கள் இந்த இடத்தில் எப்படி இணைந்து செயற்பட வேணும் என்ற ஒரு பொது கட்டமைப்பில் இலங்கையில்
திட்டமிட்டு இப்பொழுது ஒவ்வொரு வேலை திட்டங்களையும் அமைச்சு, அதாவது அறிக்கையில் ஒரு அறிக்கையை பார்த்திருந்தேன். திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிக்கையை விட்டிருக்கிறது. அரசு ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறது. எனவே இந்த வடக்கு கிழக்கு இருக்க தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கெங்க நின்று வேலை செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஆட்சியில் இருக்கின்ற அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய அமைப்புகளும் வடக்கு கிழக்கிலே வேறு இடங்களில் எப்படி செயற்படுகிறார் என்பதை நன்கு கவனிங்கள். எனவே இன்றைய காலகட்டத்தில் இலங்கை பெரிய ஒரு சவாலுக்கே போகிறது. நாடு 5-10 வருடத்தில் இந்த அழிவை நிவர்த்தி செய்ய முடியாது. முதலாவது, ஒவ்வொரு உற்பத்தி திறனும் கொண்ட விவசாயத்துறை அளிக்கப்பட்டிருக்கிறது. பெருமரங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. வீதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மக்கள குடியிருப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. எத்தனையோ விவசாயம் மலையகத்திலே தொழிலாளர்கள் குடும்பங்கள் அளிக்க இன்னுமே கணக்கெடுப்பு கண்டுபிடிக்க முடியாத கட்டத்தில் இருக்கின்றோம். அதை இந்தியா உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கை நின்ற நிலைமை இந்தியாவாலேயோ இன்னொரு நாட்டாலோ உடனே தீர்க்க முடியாது. பெரிய வல்லரசு எண்ணம் இப்படியான வேலையை உடனே நிவர்த்தி செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், அமேசான் காடு எரித்த போது அமெரிக்கா அந்த காட்டு தீ அணைக்க முடியாமல் எவ்வளவு சவாலை சந்தித்தார்கள். இதே போல் இந்தியாவிலே கேஸ், நான் நினைக்கிறேன் 1989 அந்த காலத்துக்கு முதல்ல 84 நினைக்கிறேன், பெரிய ஒரு கேஸ் லீக் நடந்து பேரழிவு ஏற்பட்டது. ஒரு மாநிலத்தில் பெருந்தொகை மக்கள் இறந்தார்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்த ஒரு வல்லரசு கூட அதை உடனே சமாளிக்க முடியவில்லை. எனவே இப்படியான அனர்த்தங்கள் வரும்போது அரசியல் கடந்து மனிதாபிமானமா ஒவ்வொரு தரம் பேசியோம். முன்பொரு காலத்தில் சிறிய மழை பெய்தாலே மண்பட்டியுடன் வீதிக்கிறங்கிடாவர் அது சார்ந்த பணிகளை அவரவர் கிராமத்தில். நேற்றையதை நான் கவனித்த போது கனகராயன் குளத்திலே 5 கடற்படை வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். ஒரு விமானி இறந்திருக்கிறார். அந்த இடத்திலே நான் எந்த இளைஞர்களையும் காணவில்லை. இன்னொரு இடத்தில் பார்த்தால் ஒரு பாராளுமன்ற எம்பி உணவு கொண்டு போனது அங்கிருக்கிற கிராம சேவர் கொடுக்க மறுத்திருக்கிறார். அதாவது மனிதாபிமான உணவு என்ற உணவு, உடை, உறைவிடம் இந்த இடத்திலே தேவை. இதால் வருகின்ற தொற்று நோய்களும் அவர்கள் ஏற்பட போகிற டிசீஸ், இது பெரிய ஒரு அவலத்தை கொண்டு வரப்போகிறது என்றால் அந்த நீர் பட்டவருக்கெல்லாம் சிரங்கு, வேறு வேறு நோய்கள் இதற்கு பின்தான் ஏற்படும். மற்றது காய்ச்சல், வன்னியிலே ஒரு விதமான காய்ச்சல் ஏற்படுகிறது. மலையகத்திலே கடல் மலை அட்டை போன்ற இதால் தாக்குதலால் சிறுவர்கள், குழந்தைகள் பேரவலப்பட்டிருக்கிறார். எனவே இந்த இடத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து முதல்ல மனிதநேய பணியில் போக வேண்டும் என்று இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும், அதே நேரத்தில் குறிப்பாக வடமாகாணத்திலே 396 பேர் யாழ் மாவட்டத்திலே தேர்தல் நின்றார்கள். அவர்களுடைய முகங்களை தேடுகின்றேன், காணவில்லை. இந்த தேர்தல் தோல்வி வேண்டவர்கள், சமூகத்துக்காக வந்தவர்கள் எதுக்காக இப்படியான ஒரு கட்டத்தில் தங்களுடைய களப்பணி இருந்திருக்கணும். இந்த தேர்தல் நின்றவர்கள் ஒவ்வொருத்தரையும் நான் தேடினேன். ஒவ்வொரு வீடியோவில் எங்கேயாவது நிற்கிறார்களா இதில் வந்தவர்கள். 396 பேரை தேடுகிறேன், எத்தனை பேர் களத்தில் நிற்கிறார்கள். எனவே கனடாவிலையும் ஆஸ்திரேலியாவில் நிற்கிறேன். எனவே ஏற்கனவே அது வெளிவந்து செய்துதானே அவை லெசன்ல மடிச்சிட்டு. அப்போ லண்டன்லயும் போன 2 கிழமைக்கு முன்னம் இங்க நடந்த அவையில செயலுக்கு படம். ஆகவே இன்னும் அவைக்கு 4 வருஷம் இருக்குதானே. எல்லாம் கூட்டிட்டு மசையில மடிச்சது தானே இங்க புலம்பெயர் தேசங்களிலே இல்ல மணிக்கோள் கிளாரிஃபை பண்றேன். அவர் சொன்னாரு எலெக்ஷன்ல நின்றாக்கள முகத்தை காணல. அவ எலெக்ஷன்ல நின்றதே படத்தை எடுத்து போட்டு பிறகு எங்களுக்கு பிரச்சனை என்று சேலத்துக்கு போறதுக்கு தான்ன்றது வெளிவந்த செய்தி. இது மக்களுக்கு கொண்டு செல்ல வேணும். இந்த மக்களை எந்த அளவு தூரம் மடையர்களாக்கி இந்த போலித்தனமான ஒரு மக்களுடைய சமூகத்தை முன்னிலைப்படுத்தாம தங்களுடைய நிறுவனங்களையும் தங்களுடைய என்னென்று சொல்ல போனால் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிரன் இந்த ஆட்சிக்கு எதிராக செயற்படும் விதத்தில் அவர்கள் செயற்படுகிறார்கள். இன்றைக்கு லஞ்சத்துக்கும் அந்த இதுவரை கால 76 ஆண்டு செய்த கொள்ளையர்களுக்கும் ஆதரவாகத்தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற பாராளுமன்றத்தில் அண்மையில் வருகின்ற விஷயங்கள் அவர்களுக்கு தங்களுக்கு கொள்ளையிடுவதற்கு. இப்பொழுது இந்த அனர்த்தத்திலே நீங்க நிதி சேகரிப்புக்கு அரசு அனுமதி கொடுத்தால் ஒவ்வொருவரும் நிதியை சேகரித்து கொள்ளையடிக்கலாம் என்ற எண்ணம் அரசு கட்டுப்படுத்துகிறது. திரசேரியில் வங்கி கணக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு டியூப்புகளாலே நாங்கள் மாவட்ட ரீதியாக செய்கின்றோம் என்று. எனவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட
ஒருங்கிணைப்பு குழு இருக்கிறது. அந்தந்த மாவட்டத்திற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முதலில் நாடுகள் ரீதியாக ஒன்று சேர்ந்து அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு எப்படி ஃபண்ட் கொடுக்கப்படும் அரசுடன் என்கேஜ் பண்ணி எந்த கொள்ளையோ எந்த ஒரு தவறான வழியில் இந்த நிதி பாதிப்பு இல்லாமல் அந்த மக்களுக்கு சென்றடையத்துக்கான ஒரு பொறிமுறைக்கு அரசுடன் என்கேஜ் பண்ணி செல்வதுதான் காலத்தின் தேவை. அதை விடுத்து நேரடியாக எல்லாரும் ஜோம் இனி நேற்று ஒரு அமைப்புடன் கதைக்கும் போது நான் கேட்டுக்கொண்டேன், தயவு செய்து உங்களிடம் ரிசர்வ் ஃபண்ட் இருந்தால் உடனடியாக பசிக்கும் போது உடனே உணவை கொடுங்கள். நீங்க நிதி சேர்த்து கொடுக்கும்போது அங்கே பல உயிர்கள் போய்விடும். எனவே முதல்ல எமர்ஜென்சி டிசாஸ்டர் என்றது எங்கள்கிட்ட கையிருப்பு இருப்பதை கொடுத்து அவர்களை கொஞ்சம் எழுந்து நிற்க வைத்து விட்டுத்தான் அதுக்கு பின் மற்ற வேலைகளை செய்யலாம். பலர் இப்போதான் நிதி சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் வங்கியிலே நான் சில அமைப்புகளை பற்றி பார்த்தபோது அவர்களிடம் இங்கே பணம் இருக்கிறது, சேர்த்த பணம் இருக்கிறது, டாக்ஸ் ரிலீவ் எடுத்த பணம் இருக்கிறது, ஆலயங்களா இருக்கலாம், பழைய மாணவர் சங்கங்களா இருக்கலாம், ஊர் அபிவிருத்தி சபைகளா இருக்கலாம், மகளிர் அமைப்புகளா இருக்கலாம், போராளிகளுக்காக நலன் சார்ந்து நிதி சேர்த்தவர்களா இருக்கலாம். உலகம் பூரா நினைக்கிறேன் ஒரு 800க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. இலங்கையில் 1560 தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டு தற்பொழுது கருப்பு பட்டியலிடப்பட்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட அமைப்புகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 4ஆம் மாடிக்கு அழைக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள், அழைத்து விட்டிருக்கிறார்கள். தகவல் கொண்டு வர சொல்லி அப்படி அங்க நடந்து கொண்டிருக்க. எனவே இந்த நிதி மோசடி கும்பல்களுக்கு பணம் செல்லாமல் ஒரு பொறிமுறையின் கீழ் வங்கியிலிருந்து வங்கிக்கு அனுப்பி அங்குள்ள ஒருங்கிணைப்பு குழுவுடன் அங்கு இந்த நிதி சார்ந்த அமைச்சுடன் இணைஞ்சு அந்த மக்களுக்கு உதவி சென்றடைகிறதுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் கரம் கொடுக்க வேணும். அறம் சார்ந்து வாழ வேணும். யாதும் மோரே யாவரும் கேளீர் என்ற சொல்லுக்கு நாங்க இன்றைக்கு இலங்கையில் எந்த மத சார்பில்லாமல் எந்த இன சார்பில்லாமல் மனிதாபிமான முதலில் நாங்கள் கரம் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் காலத்தின் தேவை. நாங்கள் புலம்பெயர் மனிதாபிமான உதவி பெற்றபடியால் தான் இன்றைக்கு நல்ல விதத்தில் இந்த நாட்டிலே வாழ்கின்றோம். இங்கிருந்து கொண்டு எங்களுக்கு கீழே இருக்கிற அந்த மக்கள் மிகவும் மலையத்தை பார்த்தா மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த அந்த மக்கள் இன்றைக்கு உடுத்த துணியுடன் வீதியில் நின்று, அதில் ஒரு அம்மா சொன்னா 20 வருஷம் சேர்த்து இந்த மக்களை நாங்கள் மெல்ல மெல்ல சேர்த்து எல்லாம் போய்விட்டது, ஒட்டு துணியுடன் வீதியில் நிற்கின்றோம், இல்லைன்னா எங்கள் நஞ்சை தாங்க குடிச்சு நாங்கள் இவ்வளவு பேரும் சாகுறோம் என்று காலையில் அந்த செய்தியை பார்த்தேன். அவ்வளவு அந்த குரல்கள் வலிக்கின்றன. அதுவே இந்த அமைப்போடு மட்டும் நீங்கள் மீள் பரிசீலனை, இன்றைக்கு தொழில்நுட்பம் இருக்கிறது, ஜூம் மூலம் இமீடியட்லியா கதைத்து உங்களால் முடிந்த அளவு எவ்வளவு செய்ய முடியும் அதை செய்து முதல்ல நாங்கள் ஒரு வசனம் சொல்லுவோம், அவசர கால அல்லது எமர்ஜென்சிக்கு போறோம் இன்னைக்கு, அதுபோல் நீங்களும் ஒரு எமர்ஜென்சி டிசாஸ்டர் டைம் முடிந்த அளவு உங்கள் பகுதியில் அல்ல உங்கள் கயல் கிராமத்தில் அல்லது எந்தெந்த இடத்தில் நீ உதவிகள் செய்ய தொடர்பு கொண்டு உடனடியாக வீண் போக்கு நொண்டிச்சாட்டுகள் சொல்லாமல், குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் உதவி செய்பவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 அல்ல 15 பேர் தான். மிச்சம் பேர் சும்மா நொண்டிச்சாட்டி சொல்லிட்டு தப்பிக்கொள்றது, தலப்பா வைக்கிறதுக்கும் போட்டோ போடுறதுக்கும் எங்கே நிற்பார்கள். ஆனால் விளம்பரம் இல்லாமல் செய்ய வேண்டிய சில பணிகளை செய்வதற்கு பின்னடையும். எனவே இதை தவிர்த்து முதலில் நீங்கள் மனிதமாக வாழ்வதற்கு அந்த மக்களுக்கு கரம் கொடுக்க வேணும். இங்கே தேசியம் ஈழம் என்று கொடி பிடிக்கிற நீங்கள் எல்லாம் இப்பொழுது அந்த மக்களுக்கு ஊட்டுங்கள். ஆளுக்கு ஒரு குழந்தையாவது தத்தெடுத்து வளருங்கள். அங்கு அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எழுந்து நிற்கும் வரைக்கும் 18 வயசுக்கு அந்த குழந்தைகளுக்கு கரம் கொடுங்கள். உங்களில் நானும் தயாராக இருக்கின்றேன். தயவு செய்து கரம் கொடுத்து அந்த மக்களை துயரிலிருந்து காப்பாற்ற முன்வாருங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நல்லது. அதாவது அரசாங்கம் ஒரு நிதி அந்த அனுப்புறதுக்குரிய ஒரு ஒழுங்கை செய்திருக்குன்னு சொன்னீங்கள். அப்போ அது ஒரு மத்திய இடத்துக்கு தான் போகும். அப்புறம் அதில் இருந்து மற்ற இடங்களுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கா? அப்படித்தான் இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், அது சென்ட்ரலைஸ் பண்றாங்க, அதுல இருந்து பிரித்து கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவர்கள் இப்போ எமர்ஜென்சியா என்னென்ன உடனே செய்ய வேணுமோ நகர்த்தி கொண்டிருக்கார்கள். அது இந்தியாவிலிருந்து இறங்கிய மீட்பு பணியினர் ஈடுபடுறார்கள். இலங்கையில் உள்ள முப்படைகளுக்கும் அனுபவம் காணாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். நடந்த சம்பவங்கள் இந்தியாவில இருந்து வந்திருக்கு, அந்த குரூப் வந்திருக்கு, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்துல வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவில வந்திருக்க 200 பேர் கிட்ட இதுவரை இறங்கிறார். அது மட்டுமில்ல, இந்திய கப்பல் ஒன்று
ஒரு கண்காட்சிக்காக கொழும்புக்கு வந்தது. அங்கு இப்போ இந்த சேவைக்கு உதவுவதற்காக அந்த கப்பல் அங்கு தொடர்ந்து கொழும்பில் இருக்கிறது. விமானம் மூலம் இறக்கி இருக்கிறார்கள் பெண்கள் ஆண்கள் என்று. தொடர்ச்சியாக உலர் உணவுகள் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நான் தொடர்பு கொண்டு கதைத்த போது. ஆனால் தற்போது போக்குவரத்து பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக மலையகத்திலே பாலங்கள் மலையகத்திலே, மற்றது மாவிலாறு பக்கம் முதூர் பாரிய பின்னடைவை சந்திருக்கிறது. ஏனென்றால் மாவலி கங்கை இணைப்பு அங்குதான் இருக்கிறது. கடலுடனான தொடர்பு பேரழிவை சந்தித்திருக்கிறது மகாவலியின் இணைப்பு. அடுத்து திருவோணமலையிலே சில பகுதியும், வன்னியிலே கிளிநொச்சி பகுதி பாரிய இரண்டமடு குளத்திலிருந்து வந்த நீரின் கனகராயன் குளத்துக்கிட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனரவு கங்காலே சிறிய சிறிய இடங்கள், அதாவது மணல் கொள்ளையர்கள் மணல் அகழ்ந்த இடங்களுக்குள் நீர் சென்று மக்கள் கட்டிலுக்கு மேலே ஏறி நிற்கிறார்கள். மேசைகளுக்கு மேலே சாமான்கள் அடுக்கி வைத்துவிட்டு. நான் சிலருடன் தொலைபேசி இணைப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருந்தது. கலைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. சில இடத்துல இன்டர்நெட் இல்லை, மின்சாரமே இல்லை. ஏனென்றால் இந்த பாரிய மின்னழுத்தம் ஏற்பட்டு அந்த அளவுக்கு எல்லாம் முறிந்து இருக்கிறது. சில இடங்களில் சோலார் பேனல் இருக்கிறவர்களுடன் கலைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பல ஆலயங்கள் உணவுகள் முடிந்த அளவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சிறிய சிறிய தூரங்கள்லாம் செல்லக்கூடிய இருக்கிறது. ஏனென்றால் அரசின் அறிவுறுத்தல்படி தூர பயணங்களை தவிர்க்க சொல்லி நிறைய பேர் அரசின் அனுமதியின்றி பயணம் செய்தவர்கள் இடையிலே பெரும் சிக்கல்களுக்கு ஆகப்பட்டு தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பஸ் வாகனங்களுடன். சில வாகனங்கள் அப்படியே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. எனவே கணக்கெடுப்பு இன்னும் தெரியவில்லை. ஒரே ஒரு வாகனம் 69 பேர் மீட்கப்பட்டு அன்றாபுரம் வைத்தியசாலையை கொண்டு சென்ற போது யாழ்ப்பாணத்தில் சென்றவர்கள் ஒருவர் தான் இறந்திருக்கிறார். மிச்சவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். 2 வைத்தியசாலைகள் நினைக்கிறேன், நொச்சியாமம் வைத்தியசாலைக்கும் இன்னொரு அன்றாபுரம் வைத்தியசாலைக்கும் எடுத்து சென்று. ஆனால் தகவல்கள் இன்னும் தொடர்பாளர்கள் இல்லாமல் பிரயாணத்தில் இருந்தவர்கள் என்ன நடந்தது தெரியாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் எதையும் சொல்ல முடியாது. அரச அறிவிப்பை மட்டும்தான் நாங்கள் செவிமடுக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு முப்படைகளுடன் தொடர்பு இருக்க. ஜனாதிபதி களத்தில் இறங்கி இருக்கிறார். அந்தந்த மாவட்டத்துக்கு நேரடியாக கலைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே ஆனால் வடக்கு கிழக்கிலே இருக்கிற வெள்ள வேட்டிகள் இன்னும் அந்த இடங்களுக்கு போகவில்லை. வாக்கு பிச்சை கேட்டவர்கள் அந்த சனம் கையேந்திர அவர்கள் கொடுப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் மனமில்லை. அவருக்கு பட்டி அரசியல் செய்தவர்களுக்கு உள்ளே உள்வாங்கத்தான் தெரியும் ஒழிய கொடுத்து பழக்கம் இல்லை போல் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் மக்கள் கவனமாக இருங்கள். இந்த போலித்தனமானவர்களை இப்படியான ஒரு 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 நிலை அவலம் பெறும்போது மக்கள் அடையாள காணுங்கள். இளையவர்கள் முன்வந்து மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் களத்தில் இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் தாங்கள் தப்பிக்கொண்டா காணும் என்று இருக்கிறார்கள். களத்தில் இறங்கியதாக இல்லை, நான் கதைத்தளவில்லை. எனவே மிகவும் துன்பகரமான நிலையாக இருக்கிறது நாடு. நாங்கள் ஒரு மனிதநேய பணியிலே நிச்சயமாக எமது மக்களை காப்பாற்ற வேண்டும். புலம்பெயர் தேசத்திலிருந்து கொடி பிடிப்பது, கோஷம் எடுப்பது எல்லாம் மூடி வைத்துவிட்டு முதல் உங்கள் சகோதரங்களை, உங்கள் உறவுகளை பற்றி சிந்தியுங்கள். அதுவே முக்கியம். நன்றி. நன்றி சிவா. அதாவது இந்த வெள்ள புயல் அனர்த்தங்கள் உண்மையிலே நாங்கள் எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் முன்கூட்டியே எடுக்க முடியாத ஒரு கட்டம். இரண்டாவது இயற்கையின் சீற்றம் ஒன்று. இப்போ எங்களுக்கு சுனாமி வந்தது 2000 எத்தனையாம் வந்து 2004. அது வந்த மட்டும் கூட பாரிய அழிவை கண்ட நாங்கள். அதுக்கு எல்லாமே இந்த ஒரு மாதிரி தலையெடுத்து வர இது திருப்பி ஒரு அடிச்சிருக்கு. ஸோ இது அடிக்கடி இலங்கை போன்ற நாடுகளுக்கு இது சர்வசாதாரணமாக போயிட்டு எல்லா பக்கமும் கடல் உண்டு. பட் இது கொஞ்சம் இப்படியான ஒரு புயல் அந்த தாக்கங்களுக்கு கூடுதலாக உடனே உட்படுற நாடு. அந்த புயல் அங்கே தாளமுக்கம் எடுத்து இப்போ நேற்று இரவு அதை கடந்து விட்டதாக கேள்விப்பட்டபோது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அது இப்போ எங்கே போயிருக்க தெரியல இந்த பக்கம். உண்மையிலே ஒரு இந்த பாவங்கள் அந்த மக்கள், நான் அந்த நித்திரையில் இருந்த மக்கள் மண்ணை மூடின அந்த இதை கேட்ட பொழுது உண்மையிலேயே அதை யோசித்து பார்க்கவே பெரிய கவலையாக இருக்குது. ஏனென்றால் ஒரு எதிர்பாராத ஒரு இழப்பும், எதிர்பாராத ஒரு ஒரு
ஒரு பரம்பரையே அழிஞ்சு விட்ட மாதிரி. 2 பரம்பரை அப்படியே கம்ப்ளீட்டாக அழிச்சு விட்ட மாதிரி ஒரு இது. அது ஒரு நினைச்சே பார்க்கல. அது சுனாமிக்குள்ளே நாங்கள் இப்படியான பல விடயங்களை கேள்விப்பட்டாங்க. இதுக்குள்ளேயும் கேட்கிறது உண்மையிலேயே கவலையாக தான் இருக்கிறது. நாங்கள் சொன்னது போல் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று நானும் கூறிக்கொள்கிறேன். இனிமோ உங்களுடைய கருத்துக்களுக்கு. சிவா கதை கேட்கல. எனக்கு 90களில் இயக்கத்துக்கு காசு அக்கள் லண்டன்ல காய்ச்ச மாதிரி மன்னிப்போட நான் உள்ளதை சொல்றேன், போய் சொல்லக்கூடாதுன்னு இப்படித்தான் பேசினார்கள். கடைசி ஒன்றும் நடக்கல. மற்றது கன செய்தி அவுட் டேட். வெள்ளம் வந்தா உலகத்துல 4 நாளைக்கு மேல் நின்றதா சரித்திரம் இல்லை. தாழ்நில பரப்பு தாழ்நில இடங்கள் எப்பவும் இதனால் பாதிக்கப்படும். உலகத்தில் எல்லா இடமும் நிஜம்தானே இது. அவலங்கள் ஏற்படுகிறது, துன்பம், உயிரிழப்பு, வாழ்விழப்பு, மற்றது வாழ்வாதாரங்கள் என்ற போது எல்லாருக்கும் நிச்சயமாக இரக்கம் வரும். அது உண்மை, அதுக்கு கை கொடுக்க வேண்டும். ஆனால் போர் ஓய்ந்து 18வது ஆண்டு வரப்போகுது நினைக்கிறேன். ஆரம்பத்துல சிவா சொல்ல தொடங்கின போது கைதட்டினான் காரத்துல இருந்தான். அப்புறம் அவர் மற்ற பக்கமா போயிட்டாரு. என்னன்னா 2 கிழமைக்கு முதல்ல இருந்து நாள் குறித்து, திகதி குறித்து, நேரம் குறித்து, காத்தெங்கால வீசி எந்த பக்கமா திரும்பி என்னென்ன நாள் என்னென்ன இரவுக்குள்ள திருப்பி அங்கால வட சென்னையை நோக்கி போகும் என்றத, சென்னையில வட தமிழகத்தை நோக்கி போகும் என்றத செய்திகள்ல சொன்னதை நான் கேட்டிருக்கேன் ஏற்கனவே. இது ஒன்றும் திடீரென்று வந்தது இல்லை. மற்றது 2வது வருடத்தில் 3 முறை இப்படி நடக்கும். 78களில் மட்டக்களப்பையே சிதை தள்ளித்த சூறாவளியா மறந்தது. 138 ஆண்டுகள் சொல்ற போது எனக்கு கொஞ்சம் அது சிக்கலா இருக்கு. அதுக்கு பிறகு நான் ஊர்ல இருக்கைக்குள்ளே இது நடந்தது. நிறைய விஷயங்கள். மற்றது ஒவ்வொரு முறையும் இது நடக்கும் போதே தெரியும் எனக்கு. நாங்க போன இளமையே ஒரு தலைப்பாட்டுல சொல்லியிருந்தோம். சிவா சொன்ன பழமொழிதான் ஞாபகம். இப்ப திருநகாலியாக அப்ப நான் அப்ப என்ன சொல்லி கொண்டு இருந்தேன் ஒரு கிழமைக்கு முதல் என்றால், இப்ப அடிக்க போது வெள்ளம் பாருங்க, ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்ல அக்கௌண்ட் நம்பர் வருது சரியா. இப்ப வராது முதல் நாள். இதெல்லாம் கேட்ட செய்திகள். ஏன் நாங்கள் மூவ் பண்ணாம இருக்கிறோம்? இவ்வளவு அரசு அதிகாரிகள், அதுவும் அனைத்து முகாமைத்துவத்துக்கு மேலிருந்து கீழே வரைக்கும், பிரதேச சபை வரைக்கும் அவர்களுக்கு பேமெண்ட்டும் கொடுத்து அவர்களை உத்தியோகத்தரலா வைத்திருக்கிறார்கள். போன கோடை காலத்துக்கு முதல்ல ஜூன்ல நடந்த வெள்ளத்துல நல்லூர் அடி பிரச்சனை என்றோன்னு திருவிழா அமிர்தமாயிரம் கொண்டோன்னு அதுக்கு பயத்துல சொன்ன போது இந்த அரசு மட்டத்தில் அரச கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேர் சொன்னார்கள், இப்பதானே நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு தெரியுது கணக்க திட்டமிடல்கள் இல்லாதால இது நடந்துட்டு, இனி நடக்காது, இனி நாங்கள் உஷாராகிட்டோம், எல்லாம் செய்வோம். அதுக்கு பிறகும் திருப்பி இல்லை, நடக்க இல்லை. 2வது ஒரு பெரிய லண்டன்லயே அதிக லாபம் ஊட்டக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம், சமூக நிறுவனம், அங்க சாமிகள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாரு. அதனுடைய அரங்காவலர் தலைவர் முந்த நாள் ஒரு தகவல் அனுப்புகிறார். சனிக்கிழமை இப்படி நாங்கெல்லாம் சாப்பிட்டு குமட்டல் அடிச்சு ஈஸியார்ல படத்தினத்துல இருக்கிறோம், அங்க மக்கள் இறங்கினோம், உடனடியா காசு கொடுங்கோ, நாளைக்கு கண்டு விட்டுறாதீங்கோ, அங்க எல்லாம் பிரச்சனை, நீங்கள் கை உதவி செய்கிற போதுதான் அதை நாங்கள் அங்க நிறைவேற்ற முடியும் என்று போட்டோம். உடனே எடுத்து கேட்கணும் போல இருந்தது. அப்ப உங்களோட கையிருப்புல ஏற்கனவே யாரோ நீங்கள் 20 சொன்னீங்க, இவரிடம் இருக்கிறது, இவர்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே எழுதப்பட்டிருக்கிறது, இதுல இவ்வளவு பகுதி ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும். முதல்ல இருக்கிறத கொடுத்துட்டு தான் சேர்க்கணும். ஒரு தேர் திருவிழா நடத்துறேன்னால் ஆட்கள் காசு உபயார வந்த பிறகுதான் தேர் திருவிழாக்கு தியரி போடுறோம். முதல்ல எடுத்து செலவழிச்சு போட்டு பிறகு வாங்கி அதை நிறைவேல் செய்வாங்க. ஆனால் இந்த விஷயம் வெள்ளம் 3 நாளைக்கு மேல நிற்காது ஒரு இடம், அது வடிந்தோடும். இது உலகத்தினுடைய சாதாரணமான அறிவியலில படிக்கிற சயின்ஸ். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு அவலம்? அங்க ஒரு அரசாங்கம் நடக்கிறது, தமிழர்கள் இலங்கை பூராகவும் இருக்கிறார்கள், சிங்களவர்கள் இருக்கிறார்கள், எல்லா சமூகத்தவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு ஒரு 70-80% நிர்வாகங்கள் சீராக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு முன் ஏற்பாடு இல்லாமல் 4 நாள் பட்டினியால் மரத்துக்கு மேல் இருக்கிறோம் என்று போட்டு வெளிநாட்டுல திருப்பியும் யுத்த காலம் போல ஏன் குளர்றோம்னு எனக்கு சத்தியமா விளங்கி இல்லை. ஒருவேளை எனக்கு வயசாயிட்டோ தெரியல, யோசிக்க முடியாம இருக்கோ தெரியல. இதெல்லாம் கூப்பாடு போட்டால்
எப்படி நாங்கள் அடுத்த கரையை நோக்கி போறது? சிவா சொன்னார் 10 வருஷத்துக்கு மேல முடியாதுன்னு. பாருங்க 3 மாசத்துல மன்றுவார். கண்டிப்பாக நடக்கும் அது. அதுக்குரிய தன்மையில் அந்த நாடு தன்னியல்புல வர வேணும். அது நிறம் சொன்னீங்க வட மாகாணத்துல ஒரு மாவட்டத்துல பெரிய அளவு ஆதிக்கம் என்று. அந்த மக்கள் போய் ஞாயிற்றுக்கிழமை நேற்று நிச்சயமா இறைச்சி எல்லாம் அடிச்சு சாப்பிட்டாருலான்னு அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? தாங்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று அந்த பொறுப்பு வர்றதுக்கு வெளிநாட்டுல உள்ளவையில் கொஞ்சம் இடம் கொடுங்களேன். சமூகமா உருவாகட்டும், இன்னும் ஒரு விடுதலைக்கு அவர்கள் தயாராகட்டும். அண்ணா ஏன் வன்னியில் முடியல? மக்கள் கையேந்தக யாழ்ப்பாணத்துல தங்க கொலுசு போட்டு சாமர்த்தியோடு இல்ல நடத்தின அது ஸ்ட்ராட்டஜி அப்படி இருக்க நாங்களே அதுக்கு இங்க தங்க கொலுசுக்கு முலாம் அடிச்சு இங்கே ஏன் மகிழ்றோம்? நாங்கள் பேசி கலைக்க வேண்டாமா? இதெல்லாம் தலைப்பா? இது தலைப்பு சரி. அந்த அவலத்தை பற்றி பேசுவது கண்டிப்பாய் தேவை, அறிவது தேவை. ஆனால் அதுக்கு இன்னும் தயார் இல்லாமல் ஒரு சோம்பேறி கூட்டத்தை உருவாக்கி வைப்பதற்கு நாங்கள் என்ன முண்டு கொடுக்கணும்? ஏன் என்ன பிரச்சனை? ஏற்கனவே முதல் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்த அன்று முதல் நாள் 2ஆம் நாள் வைக்கலாம். அங்கிருந்து கன காணொலிகள் வந்துட்டு தனிப்பட இறக்கு குணத்தால் ஒரு தரம் காசு அனுப்பி போடாதீங்க. காசு இப்ப தேவையில்லை, இப்ப பொருள் தான் தேவை. அதுக்கு ஆவண செய்யுங்கோ. அதுல 6-7 பேர் போட்ட வீடியோ என்னென்றால், இங்க வீட்டு வாடகை கொடுக்காத எல்லாம் நிவாரண பொருட்களோட வர போயிடும் பின்னாலே. இதை செய்யாதீங்க தயவு செய்து. இந்த மக்களை மீண்டும் என்ன ஊழல்வாதிகளாக மாற்ற நீங்களும் பார்த்திருப்பீங்க கணக்கு காணொலி. அது அங்க இருந்து வருது. காசு போடாதீங்க. பிறகு அரசாங்கம் ஓப்பனாக அறிவிக்குது ஒரு திட்டத்தை. எங்களுடைய மக்கள் என்ற கோஷத்துல ஜனாதிபதி இந்த உரையும் இருந்தது. அந்த உதவியை கரம் கேட்பதாக இன்று காலை யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் ஒரு ஊடகம் பேச நேரத்தில் பேசினார். விடுதலைப்புலிகளுக்காக நிறைய பேசுற ஒருவர் சொல்லி சொன்னார், இப்ப எங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, பயன்படுத்துவோம். அரசாங்கம் கொஞ்சம் செய்து போல நடக்குது, பொது நீதி கேட்டிருக்கார், உடனடியா அனுப்புவோம் என்று சொல்லி போட்டு விடைபெற அந்த தொகுப்பாளராக இருந்த பெண் பிள்ளை சொல்றா, அது உங்களுடைய கருத்து. அடுத்த நேயர் அப்ப அவர் திருப்பி சொன்னார் விடவராம, அப்படி இல்ல பிள்ளை, நான் நேற்று அனுப்பிட்டேன் ஜனாதிபதிக்கு காசு என்று. இத்தனை வருஷங்களாக அவரை ஒரு மிகப்பெரிய ஈழவாதியாக கண்ட நாங்கள் இப்ப ஓரளவுக்கு உணரத் தொடங்கினோம். நாங்கள் அரசாங்கத்துக்கு கீழே தான் வேலை செய்ய வேணும், வேற வழி இல்லை. எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளணும். ஆனா உறுதிப்படுத்தணும் எங்கட காசு எங்கட பகுதிக்கு போறதுக்கு. கப்பல் வந்த நிவாரணத்தை கூட வவுனியா கொண்டு வந்து கூட சிங்கள பகுதிக்கு மட்டும்தான் கொடுத்தார்கள் என்று அரசியல்வாதிகள் சொன்னதையும் கேட்டிருந்தோம் உண்மைக்கு. அது உண்மையா அதுக்கான நடவடிக்கை எடுங்கள. எல்லாம் கிராம சேவர்ல இருந்து அத்தனை கூட தமிழ்நாட்டில் நாங்க வேலை செய்யறதாங்க ரீதியாக. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, வருஷத்துல 3 தரம் பெரும்பள்ள அனர்த்தங்கள் வரும். கண்டிப்பா சூறாவளி வரும், உயிரழிவுகள் வரும், இங்க ஈஸ்ட் ஃபேமிலியும் வரும், நடாமோன் குடும்பமும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு பெரிய புதினம் அல்ல, இது ஒரு இயற்கையினுடைய அனர்த்தம், திட்டமிட்ட யுத்தம் அல்ல, கொத்து குண்டுகள் கிடையாது. ஏன் நாங்க யோசிக்கல? உங்களிடம் சேமிப்பு இருக்க வேண்டும், திட்டம் இருக்க வேண்டும். ஒரு குடும்பமும், சில குடும்பங்கள் இருக்கிறார்கள் அன்றாடம் காட்சிகள், இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில பருப்பும் சோறும் அரிசியும் வாங்கினதான் சமையல் ஒத்துக்கொள்றேன். ஆனா பெரும்பான்மை சமூகம் அந்த நிலையை விட்டு தேற ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக இப்ப அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டி அவர்களுக்கு அந்த சேமிப்பு வேணும். இடர்காலங்கள் வரும், வயல் அடிபடும், மழையால ஒரு போகம் அடிபட்டு போயிடும், அடுத்த 6 மாசத்துக்கு எப்படி சீவிக்கிறது, இதெல்லாம் ஊட்டுவிப்பதற்கு வெளிநாட்டில் ஒரு தடவை இல்லையா? இல்ல இந்த சந்தர்ப்பம் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்ப நினைக்கிறேன். 2 வருடங்களுக்கு முன்னர் ஒரு இடத்திலே இருந்த நெல்லை அரசு கோரி இருந்த போது 10,000 மக்கள் இருக்கிறார்கள், 3,000 மூடை நெல் இருப்பில் இருந்தது. அது அடுத்த முறை விளைஞ்சால் மட்டும்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், விடமாட்டோம் என்று மறுத்த ஊரை சேர்ந்தவன் நான். ஏனென்றால் அந்த ஊருக்கே நெல் விளைகிறது, அந்த மக்களுக்கு போதுமான. அப்படி ஒவ்வொரு இடத்துல உற்பத்தி செய்தாங்க. அது சில இடங்கள்ல அரசு போஸ்ட் பண்ணி தர சொல்லி இவர்கள் கொடுக்கவில்லை. நாங்கள் எங்களை வயல்களை விளைவிக்கிறோம் எங்களுக்கு. அதே போல் ஏனைய இடங்களை நீங்க விளைவித்து ரிசர்வ் பண்ணுங்க. நீங்க ரிசர்வ் பண்ணாமல் அங்கிருந்து இங்க வந்து எங்களுடைய கையிருப்பை தவறு. எங்கள் மக்கள் யார் அதை உழைத்தார்களோ, யார் கமெண்ட் செய்தார்களோ அந்த கமக்காருக்குரியது. இல்ல இப்ப விடுதலை என்றால் அதுதானே சிவா. இனியாகிலும் செய்யாம நாங்கள் சும்மா அவலத்துக்கு அவலமா உசுப்பேத்துறதுல என்ன பிரயோசனம் இருக்கு? ஆமா ஆமா ஆமா.
அது இல்ல அது இன்றைக்கு பிழை அரசு என்று நான் நினைக்கிறேன். இந்த கடும் கோபம் வருது. இல்ல நேற்றைய அந்த அரசின் ஒவ்வொரு படிமானங்கள மாற்றத்தை பார்க்கும்போது அவர் சென்ட்ரலைஸ் பண்ணி கொண்டு போற பொறுமுறையை கொண்டு வராரு. அதை நாங்கள் முதல்ல ஆய்வு செய்யணும். இது எந்த அளவுக்கு எங்களுக்கு நல்லதா அமையும் பார்க்கணும். காலகாலமா சொல்ற இந்த சேரிட்டிகள் அது ரெண்டு வங்கள் கொடுத்து மீட்டிங் கூடி இதுக்குள்ள செலப்பா வைக்கிறவையும் அதுல போய் நின்று கொள்கை செய்கிறவையும் இப்படி நிறைய பார்த்துட்டோம் வெளிநாட்டுல இருந்து. ஆகையினாலதான் சொல்றேன். அப்ப திருப்பி வருவோம். முதல்ல இருந்து ஒரு ப்ரோக்ராமை தொடங்குவோம். ஓசண்ணா உற்சாக வணக்கம். நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்யுங்க. இல்ல என்னண்டா, இது கன ஊடகத்துல கேட்டு சலிச்சு போன கதை தான். நான் நினைக்கல இன்றைக்கு இந்த தலைப்பு வருமாண்டு வந்துட்டது. அதனால பேசத்தான் வேணும். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இதை பற்றி நிறைய நேரம் பேசி குறைந்தது நாமாவது திருந்துவோம். சமூகம் திருந்தாட்டி பரவாயில்லை. நாங்கள் முதல்ல தன்னிறைவு நாங்கள் எப்படி அடைகிறோமோ ஒவ்வொரு மனிதனும் அதை செய்வதற்கான தூண்டல் செய்ய வேண்டும். நீங்கள் யோசிங்க, நேற்று சூறாவளி இரவடிக்குது, இன்றைக்கு விடிய பள்ளிக்கூடத்தில் போயிருக்கிறோம். இன்றையில இருந்தே இப்போ திருப்பி 3ஆம் நாள் வீட்டை போனோடனே நாங்கள் எல்லாமே சட்டியெல்லாம் கழுவி மூட்டையெல்லாம் அவுட்டு கொட்டி போட்டு வெறும் வீடாக காத்து கொண்டு வந்து நாங்களே திருப்பி போனோடனே பருப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு அது அடைகிறதுக்கான அதில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால் அந்த அது அதாவது வருகின்ற பிரச்சனைகளுக்கு ஐட்டம் மாதிரி சேர்த்து இல்லாட்டி சேமித்து வைக்கிற அளவுக்கு அங்கே ஒரு நினைக்கிறேன் ஒரு 75க்கு மேலே 75 வீதத்துக்குள்ள மேலே ஒரு குடும்பங்கள் கிட்டத்தட்ட அப்பப்போ வர விஷயங்களை சமாளிக்கிற அளவு தான் இருப்பினமே ஒழிய இல்லை 75 தவறு செய்கிற அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உட்பட போய் வாரீங்கள், அவ்வளவு பேரும் ரோட்ல நிக்கணுமா? இல்லை ரோட்ல இல்லை, நான் சொல்றது இப்போ இப்போ எனக்கு இப்போ நான் ஓகே நான் போகிற இடங்களை பார்த்தாலும் ஓரளவுக்கு அந்த சிலவுல தொழிலே அதற்கு இல்லாமல் நான் என்ன கேட்கிறேன் என்றால், இப்ப வெளிநாட்டிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்களை தான் நான் நோக்கி கேட்கிறேன், என்னையும் நோக்கி. நாங்கள் செய்ய வேண்டியது அங்க வெள்ளம் வர உடனே வாட்ஸ்அப்ல அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி சரட்டியை நிரப்புறதை ஒன்று கேட்குறேன். ஏன் இதை இப்போ நீங்கள் சொன்னதான் உண்மையான வைப்போம். 85-90% மக்களுக்கு ஒரு நேர சாப்பாடு கூட கிடைக்குது இல்லையன்ற ஒரு பொய்யான கதையை விடுவோம், நம்புவோம். என்ன செய்ய வேணும்? நாங்கள் 20 லட்சம் குடும்பங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம். இந்த சின்ன குட்டி தீவெண்ட என்ன செய்ய வேணும் என்றதை விட்டுட்டு வேறு ஏரியோ கதைக்கிறோம்ன்றது முன்னேற்பாடா இந்த நிதியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கணும். அப்படியா இல்ல, அதுக்குரிய தன்னிறைவு அடையும். நாங்கள் ஈழம் கேட்டு ஐக்கிய நாடுகள் சபையில கொடி வரக்கணும் என்ற கற்பனையோட 4 லட்சம் பேரை மண்ணுக்குள்ள புதைச்சினாங்க. அப்ப எங்களுக்கு இந்த சிறிது உண்டல். இப்ப இந்த ஜூம் மீட்டிங் இத்தனை விஞ்ஞானிகள் டாக்டர்கள் இருக்கிறார்கள் பார்த்தா ஒவ்வொரு நாளும் வருது. ஏதோ தன்னிறைவு தியானம் அது இதண்டு எல்லாம் செய்யற நாங்கள் இதை சரி ஃபாஸ்டா விடுவோம். இண்டேலிருந்து இவ அடுத்த 6 மாசத்துல அடுத்த வெள்ளம் வரத்தானே போகுது. 3 நாள்ல அது வடிஞ்சு ஓடத்தானே போகுது. உலகத்தில் எந்த நாட்டுல 3 வருஷத்துக்கு வெள்ளம் அப்படி ஓடாமன்ன்றது இல்லை. நான் அதுக்கு நீங்க இப்ப நீங்க இதுக்கான ஒரு நிதி தேடல் ஒன்று நடக்கக்கு முன்னம் போய் இப்படி நடக்க போகுதுன்னு கேட்கிற அளவுக்கு எங்களை ஜனங்கள் இல்லை. ஏன் அண்ணா இப்ப இலங்கையில என்ன பிரச்சனைன்னு கேட்க, இலங்கை டெவலப் ஆகாம இன்றைய 18 ஆண்டுகால யுத்தத்துக்கு பிறகு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். இல்ல வடிவா உதாரணத்தை வடிவா சொல்லுங்க, எனக்கு விளங்காது செல்லாட்டி. எங்கண்ட வாழ்வியலே நான் நினைக்கின்றேன், இந்த யுத்தத்துக்கு முன் யுத்தத்துக்கு முன் மூதாதையர்கள் சேமிப்போடு இருந்தார்கள். என்ன அனர்த்தம் வந்தாலும் அவர்களிடம் இருக்கும். 78ஆம் ஆண்டு மட்டக்களவு பக்கம் பாதிக்கப்பட்ட இல்ல யுத்தத்துக்கு முன் இருந்தது ஒரு இந்த அளவு அறிவு மட்டம் என்றா 32 ஆண்டுகள் யுத்தத்தில் அடிபட்ட சமூகம் அங்கு இருக்கணும் மாற்றல்ல. அப்ப பிற அங்க போய் கதைக்க கூடாது. அது ஆதி காலம். இன்றைக்கு எல்லா டெக்னாலஜியும் கைக்குள்ள கிடக்கு முழுக்க. அப்ப இதுல இருந்து கதைப்போம், இந்தியன் சூழல்ல இருந்து கதைக்க தொடங்கும். எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு, பொழுத போக்கலாம். ஐயோ ஐயோ ஐயோண்டு எல்லாரும் அங்கிருந்து வர்ற காணொலியும் செய்தியையும் தான் கேட்கிறோம். எங்கள்கிட்ட ஒரு செய்தி நெட்வொர்க்கும் கிடையாது. எங்களுக்கு காணொலி தர தெரியாக்களும் சிவாவும் சொன்னார், கேமரா எல்லாம் மட்டக்களவு கொடுத்து அனுப்பினா நினைக்கிறமாவா வருமெண்டு கொடுத்து அனுப்பினோட அவ எம்பியும் இல்லை போல எனக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு அங்க உள்ள செய்தியை திருப்பி கதைக்கிறத தவிர நாங்கள் என்ன ஆளுமையை பெற்றிருக்கிறோம்.
இன்றைக்கு ஒரு வெளிநாட்டு இன்னும் ஒரு இலங்கை அல்லாத தமிழர் ஒருவர் லண்டன் ஐக்கிய ராஜ்யத்தில் திரு சரத்வை என்றால் நான் கிட்டத்தட்ட ஐக்கிய ராஜ்யம் சேர்த்தா 400,000 குடும்பங்கள் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்ன்ற போது அவர் பயந்துட்டார். அவர் திருப்பி சொன்னார் உண்மையை. நான் 46 ஐரோப்பிய நாடுகளில் ஏறத்தாழ 10 லட்சம் இலங்கை தமிழர்கள் குடும்பங்களாக இருக்கிறோம் 46 ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமென்று சொல்லி. இப்போ போசன் அவருக்கா தலை சோறுகிறார். உண்மையாண்டு அவ்வளோ பெரிய சமூகம் எங்களுக்கண்டு ஒரு வலைப்பின்னல் கிடையாது, எங்களுக்கொண்டு ஒரு ஊடகம் கிடையாது, எங்களுக்கொண்டு பேசுகிறதுக்கு ஒரு ஒரு நோட்டீஸை ஒட்டுறதுக்கு ஒரு பொதுவான ஒரு 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 வெப்சைட் இல்லை, ஒரு சங்கப்பலகை இல்லை எங்கள்கிட்ட. எல்லாம் இருக்கட்டும், வெள்ளம் வந்தால் வடிஞ்சு போகுமா இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் பள்ளிக்கூட அறிவு குறைவு, யாராவது என்ன எடியூகேட் பண்ணுங்க. அப்போ போனால் 4-5 நாள் நாங்கள் மீள போகிறோம். 2 நாள் 3 நாள் ஈஸ்டாமில் வெள்ளம் வந்தால் உடனே எங்களுக்கு சாப்பாடு தர மாட்டினோம். ஒரு வீக் கழிச்சு தான் வரும். சரி, பிறகு அரசாங்கம் 100 எல்லா குடும்பத்துக்கும் போட்டு விடுறோம்ண்டு. இது உண்மைதானே உலகத்தில்? இல்லை, வெள்ளம் மட்டும் இல்லையே, இப்போ அங்கே அந்த மண் சரிவால வந்த பாதிப்பால உண்மைன்னா மண் சரிவு மற்ற நாட்கள்லையும் அதுக்குரிய சரிவு அபாயம் உள்ள பிராந்தியங்கள்ல நடக்கிறது தான். நான் அவியல் அந்த அவலம் பிழை அங்க கஷ்டம் இல்ல. நான் சொல்றேன், வெளிநாட்டுல குந்தி இருந்து கொண்டு இப்படி சூமலை துறந்து கொண்டு கரைச்சு கொண்டிருக்கிற ஒரு புதுவிதமான ஈழத்து சாதி ஒன்று தொடங்கி இருக்கு. அது யுத்த காலத்துல செய்தது அப்படியே செய்யுது இப்பவும். நாங்கள் உரமாகி மற்றவனை உரமேற்றதுக்கு பதிலா நானும் வலுவிழந்து எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சு வந்து ஹாயா அநாயசமா இருந்து கொண்டு மிச்ச கதையை அங்குள்ளவனை நோண்டி ஆக்குறோம். திருப்பியும் இத்தனை பேர் ஊருக்கு போயிட்டு வாரீங்கள், புரட்டி போட்டிருக்க கூடாதா? இத்தனை பேர் அங்குள்ளவனை சொந்த கால நிக்க வைக்க வேண்டும். அதான் முறை. அதுக்கு முதல்ல அதான் செய்ய தெரியாட்டி வாய மூடி கொண்டிருக்கிறது. உதாரணமா தேசாரோட வந்திருக்க இடம் வர்றேன். ஒரே ஒரு கேள்வி, இந்த வெள்ள விழாத்திலேயே போவோம் 2009 காய்ச்சல் திருப்பி காய்க்கிறேன். பேசாம இருங்கோ, 3 கண்டங்கள் இருக்கிறார்கள், கொஞ்சம் பேசாம இருங்கோ. நீங்கள் 10 நாளைக்கு பிறகு அறிக்கை எடுங்க, இல்ல அங்க இருக்கிற சமூகம் அத்தனையும் இறந்து போச்சு என்று வருமா செய்தி? தன்னெழுச்சி பெறத்துக்கு வாய்ப்பை கொடுக்கணும். என்ற பிள்ளை எழும்பி வளரேக்குள்ள விழுந்து எழும்பி தானே தட்டி போட்டு வளர்றதுக்கு பழக்கி விடணும். இது விளக்கு முன்னமே ஓடி போய் பிடிச்சா அப்ப அந்த பெரிய ஆலயம் என்ன செய்திருக்கணும்? செய்தி கேள்விப்பட்ட உடனேயே ஒரு 100 மில்லியன் ரூபாய்கள் அனுப்பி போட்டு பிறகு உதவி கேட்டிருக்கணும். நான் சாப்பிட்டு ஏப்புற விடுறது நீங்க என்ன வாட்ஸ்அப்ல எழுத முடியும்? அது உங்களுக்கா இருக்கலாம், எங்களுக்கா இருக்க இயலாது. ஏற்கனவே பொதுமக்கள காசெல்லாம் கோயில் நடத்துறீங்க. உங்களோட கோயில் திரைசேரியில காசு இருக்குது. ஏற்கனவே இங்க நடந்த ஒரு நிகழ்ச்சியில கொரோனா நேரம் மலையத்துல ஹொலண்ட்ல இருந்து ஒரு அம்மா தெரேசான்னு சொல்லி அவ வந்து உதவி கேட்கிறா. ஒரு பெரிய முன்னேற்ற சங்கம் ஒன்று 44 வருஷம் வேலை செய்து அவருடைய பிரதிநிதி வந்து பேசுறார். எல்லா விவரங்களையும் தாங்க கொண்டு போட்டு 6 மாசமா காசு போயில அந்த அம்மா கேட்க, இந்த முன்னேற்ற சங்கத்திட்ட கேட்க, இல்லை நாங்கள் மலையம் வந்து எழுதினபடியா கனவே ரெஸ்பாண்ட் பண்ணல, நாங்கள் ஒன்றும் அனுப்ப இல்லையாண்டு. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லையா? எவ்வளவு மில்லியன் இருக்குன்னு வெளிப்படையா சொல்லணுமா? எல்லாருக்கும் தெரியும் தானே. சேரிட்டி HMRCல தேடலாமண்டு அல்லது சேரிட்டி கமிஷன் வெப்சைட்ல தேடலாமண்டு. நீங்கள் அவலப்பட்டிருக்கிற மக்களுக்கு மண் சரிவை சொன்னபடியே தான் சொல்றேன், முதல்ல அந்த காசை அனுப்பி போட்டு பிறகு 500 மெம்பர்ஸுக்கு இமெயில சர்க்குலேட் பண்ணுங்க. சரியா சொன்னீங்க. 2 அமைப்புக்கு நான் கால் எடுத்தேன். குறிப்பாக யூகேல இருக்கிற பணக்கார ஆலயம் என்று சொல்லப்படுற ஈலிங் அம்மன் ஆலயத்துக்கு பேர் சொல்லக்கூடாது, எங்களுக்கு உரிமை இல்லை. நான் கால் எடுத்து கேட்டேன், ரிசர்வ் ஃபண்டிலே எமர்ஜென்சி டிசாஸ்டருக்கு அனுப்புறீங்களா? இல்லை நாங்கள் 100 பவுண்ட் சேர்த்து கொண்டிருக்கிறோம், உதவித்தொகையா அனுப்புவோம். அதனாலதான் போசன் நான் கதைச்சு, நாங்கள் இன்னும் வளர இல்லையா, குழந்தைகளா, ஒரு யுத்தத்துக்குள்ளால வெளியே வர இல்லையா, இன்னும் எங்களுக்கு அறிவு மட்டமும் உயர்ச்சியும் உலக ஆள வேணும் என்ற எண்ணங்கள் ஏன் வரையில்லை? ஒரு சேரிட்டி இதுல கேட்டு நான், தாழ்நில குடிகள் ஏழ்மையாவே இருப்பது என்பது அவருடைய பரம்பரை நோயா? நீங்க ஏன் வச்சிருக்கிறீங்க? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் இருந்த ஏழ்மை தாழ்நில குடிகள் எல்லாம், தாழ் நிலக்குடிகளா, தாழ்குடிகள் சொல்ல இல்லை, தாழ் நிலக்குடிகள் இன்றைக்கு 50 வருஷம் கழிச்சும் அதிக இடத்துல இருக்கு. நாங்க இங்க இருந்து கொண்டு காசு சேர்க்கிறோம். இது எந்த விதமான மனோவியாதிக்காரர்? நாங்கள் மென்டல்களா? என்ன இது என்ன பிரச்சனை எங்களுக்கு?
அரசாங்கம் செய்யல, எம்பியை விட்டுருங்க, அவங்க சம்பளத்துக்கு அலைகிறவங்க, அதை விட்டுருங்க. அரசாங்கம் ஒன்று இருக்குது, அரசு அதிகாரிகள் மாதம் மாதம் சம்பளம் அடிக்கிறோம். அவையின் கழுத்துல பிடிக்கத்தக்கது அந்த உள்ளூர் மக்களே உருவாக்கப்பட இல்லை. சரி, லண்டன்ல பிடிச்ச மாதிரி கொடியை பிடிச்சு உண்டாவது போய் கழுத்த பிடிங்களேன். நீ நாளைக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு போராடுங்களேன். நீ என்ன செய்திருக்கிற என்று கேட்கறத விட்டுட்டு உடனடியாக இங்க உதவி கேட்டு வீடியோ அனுப்பிட்டா இங்க நாங்கள் கூட்டம் கூட்டமாக கூடி நின்று கொண்டு காசு சேர்த்து அங்க போக்கு முன்னே அதில் நம்ம வீடுகளுக்கு போயிருங்க. இந்த வியாழக்கிழமை பள்ளிக்கூடம் அஃபெக்டடான ஏரியால் நடந்தது கொடுமை. இயற்கை தான் கொடுமை அளித்தது, எந்த யுத்தமும் கிடையாது. அதுக்காக மனம் இறங்க வேண்டும். நான் என்ன கேட்கிறேன்டா, அடுத்து வரப்போற 6 மாத வெள்ளத்துக்கு இப்பவே தயாரான வாட்ஸ்அப்புகளில் நம்பர் எழுதி வச்சிருக்க கூடாது என்பதைத்தான் வலியுறுத்துறேன். நன்றி. நன்றி. என்ன இது தெரேசா அவரோட பேசிவிட்டு பேசுங்களா? இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சொல்ல. வணக்கம் மேடம். வணக்கம். அனர்த்தம் என்று சொல்லிக்க எனக்கு இந்த நானும் முந்த நாள் சொல்ல எனக்கு தூசண தலை பேசினாங்க எங்க டிக்டாக்ல. இல்ல நாங்கள் என்னடா அனர்த்தம், நான் அனர்த்தத்துக்கு உண்மையா நான் பிரார்த்திக்கிறேன். நான் இந்த 4 நாளே நான் இந்த யூடியூப் வீடியோஸ்லேயே போடுறேன், நான் அதுக்காக செய்கிறேன். ஆனால் என்னென்றால் கவலையா இருக்குது, எடுத்த வீச்சுக்கு காசு 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 காசு. டிக்டாக்லயே 2-3 தளத்துல அங்கேயே நல்ல பேஜ் கொடுத்தேன், என்னையும் பேசினாங்க, பரவாயில்ல. அப்ப நான் சொன்னேன், இப்ப காசா முதல் எல்லா இடங்கள்லயும் காசு வந்திருக்குது. என்ன அமெரிக்கா 2 மில்லியன் கொடுத்துருக்குது, சைனா 10 மில்லியன் என்ன கொடுத்துருக்குது, எல்லா நாடுகளும் அமெரிக்கா 2 மில்லியன், ஆஸ்திரேலியா 10 மில்லியன், எப்படியோ மில்லியன் கணக்கா கொடுக்கணும். மற்றது பங்களாதேஷ் மாலதீவு $10,000 கொடுத்துருக்கு, 10,000 டின் மீன்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப அனுராவே சொல்றாரு, எங்கட ஜனாதிபதி நியத்தில் காசு இருக்குது, இறங்கி வேலை செய்யுங்க தான் சொல்றாரு. ஆனா எங்கடையார்கள் தாங்கட பொக்கெட்டு நிரப்புறதுக்கா வேண்டி காசு போடுங்க, காசு காசு காசுண்டா. அதுக்கு கொஞ்சம் பேர் நான் பார்த்து $50 போடுறேன், $100. என்னண்டா நான் நேற்று டிக்டாக்ல முந்த நாள் சொன்ன, நான் நீங்கள் முதல்ல ஜிஎஸ் கேளுங்க. நீங்கள் எல்லாரும் பாசல கொண்டு போறோன்றீங்க, ஒரு இடத்துல கொண்ட குவிக்க போறீங்க. இன்றைக்கு சந்துரு கொண்ட யூடியூப்லயும் அக்காச்சியின் யூடியூப்லயும் படிவா போட்டு கிடக்குது, ஒரே இடத்துல பாசல் வந்து அப்படியே ரோட்டா கொட்டி கிடக்கு. அப்ப எங்களுக்குள்ள ஒரு நெறிமுறை இல்லை. அப்ப ஜிஎஸ் போய் கேக்குறீங்களா? ஜிஎஸ்க்கு பின்னால தெரியுங்கோ, உங்களோட ஊருகளை பாருங்கோ, அவருக்கு பின்னால தெரியும், அவரும் அடிப்பார், இப்ப ஏஜியும் அடிப்பார், அதுக்கு பின்னால தெரியுங்கோ, அவருக்கு போன் பண்ணுங்க. இன்றைக்கு எத்தனை பார்சல் வருது, எங்களுக்கு அந்த ஒழுங்குமுறையோ நெறிமுறைகளோ. நான் உங்க ஊருக்கு போன் பண்ணினா என்ன பிரச்சனை இல்ல, ஓகே ஜிஎஸ் வந்தாரா, ஓகே உங்களுக்கு தண்ணி இல்லையா, பிரச்சனை இல்லை, வீடுமா கேளுங்கோ. இதை விட்டுட்டு அது என்னண்டா தங்கட பொக்கேட்டை நிரப்புறதுக்கு, அங்குள்ள யூடியூபர்ஸ் பொக்கேட்டை நிரப்புறதுக்கு தான் இந்த அனர்த்தத்தை நான் குறை சொல்லல, நடாமன் சார் சொன்ன மாதிரி. ஆனா ஏன் இவ்வளவு வேலை செய்ய? இன்றைக்கு யாரு இவர் சொல்றாரு, யாரு ஒரு சட்டத்தரணி என்ன உமாகரன் சொல்றார், ஆளணி இல்லையண்டு, ஒரு ஸ்கூல் இல்ல, பிரின்சிபல் இருக்கிறீங்க, கோட்டை கதிகாரி, உதவி கோட்டம், அந்த கோட்டம் இந்த கோட்டம் எல்லா கோட்டங்களும் ஃப்ரீ. இப்ப 16ஆம் தேதி தான் ஸ்கூல் வருது, அதுவும் அன்னைக்கு தொடங்க மாட்டேன். ஏஎல் டெஸ்ட் இல்ல, ஏலெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, இறங்கி வேலை செய்யுங்க, இறங்கி இப்ப பேசுங்க. இன்றைக்கு ஆட்களுக்கு அதுதான் தேவை. அதை விட்டுட்டு காசுக்காக ஒரே இடத்துல சாப்பாட்டு பாசு கொட்டி போய் கிடக்கு. அப்ப எங்களுக்குள்ள இன்னும் ஏன் எங்களுக்கு வறுமை, ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து காசு கொடுக்குறோம். நாங்களும் எங்களோட சேரிட்டி, நான் இப்பதான் செய்யாம £10,000 ஒவ்வொரு வருஷத்தும் கொடுக்குறோம். மன்னருக்கு 2 ப்ராஜெக்ட், மட்டக்களப்பு ஓசானா, கிளிநொச்சி மரது பிரிஸ்டுக்கு எங்க காசு. ஏனண்டா எங்களுக்கு காசு தான் கொடுக்கணும், எங்களை ஒரு நெறிமுறைப்படுத்தி ஒரு ஜிஎஸ் கிட்ட. ஜிஎஸ் இப்ப எத்தனை பேர் கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு ராசமாணிக்கம் சொல்றா, இது கொச்சு நாங்க எல்லாம் விலகுறோம், இவ்வளவு மாதிரி நம்ம அறிவிக்க இல்லை. எடா இவனுக்கு இப்ப அறிவிக்கிறதாடா முக்கியம். கணக்க மரணம் அறிவிச்சா அதுகள் பயந்துருங்கள், இப்பவே பயந்துருக்குதுகள். என்ன 300 பேர் சேர்த்து இன்னும் மலையகத்துக்கு எல்லாம் போக்குவரத்து இல்லை. இவ்வளவு மடிஞ்சு அரசாங்கத்துக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது.
என்ன கரண்ட் இல்ல, மின்சாரம் இல்ல, தொலைத்தொடர்புகள் எப்படி எப்படி இவங்க வெளிநடப்பு செய்யறாங்களா? இன்றைக்கு இது என்ன அரசியல்? இதுக்குள்ளதான் அங்கட அரசியல். என்னடா எங்கடாக்கள் காசை கொடுத்து 4 அரசியல்வாதிகள்கிட்ட கொடுத்துட்டு அவை அந்த பேர் எடுத்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு இங்கே நாங்கள் இழிச்ச வயலை அதுகள் இன்னும் திருந்து எங்கட ஆக்கள் திருந்தே இல்லை. ஏன் எங்கட அம்மா நாங்கள் 8 பேர் இருந்தாங்க. எங்கட அம்மா இந்த நாளும் வீட்டுக்கு வெளியில ஒரு கொட்டில் இருக்கும். 4 இவ்வளவு உயரத்துல கொட்டில அந்த மரக்கட்டையில போட்டு பிறகு எந்த நாளும் அடுக்கி இருக்கும். நான் இலங்கைக்கு போயிட்டு வந்த நேரம் அவ்வளவு எனக்கு அவ்வளவு கொள்ள ஒரியா இருக்குது. மன்னிச்சு கொள்ளுங்க கேட்கிற ஆக்கள். ஒரு வீட்டுல விறகு இல்லை, எல்லாற்ற வீட்டுலையும் நான் போய் கோப்பி தூள் எல்லாம் வெளியில அடுப்புல வச்சு பாலை பெண்ணாடை பொச்சு இதுகள் எல்லாம் வச்சுதான் வெளியில வர்றேன். ஆனா அங்க கரண்ட் வேணும், கரண்ட் வேணும். ஒரு வீட்டுல இல்லை. இந்த வீட்டுல நான் போன கிழமை பச்சை மிளகாய் அப்படிங்களா, ஒரு வீட்டுல பச்சை மிளகாய், ஒரு வீட்டுல கத்தரிக்காய் என்ன ஒரு சொன்ன ஐயோ சாணி இல்லை. நான் சொன்னவா பேக் எடுத்துட்டு வா, ரோட்டா சாணம் கூட. சத்தியமா சொல்லுங்க மக்கள் எனக்கு வெறித்தனமான கோபம் வந்து ரோட்டா இந்த இது இருக்குது. என்ன இந்த இந்த முருங்கை கொச்ச பசையில் ஒன்று இருக்குது. நான் அந்த வீட்டுகிட்ட கேட்டு ஒவ்வொரு காலம் போய்க்க 2 நாட்டு கூட்டி அப்படிங்க முட்டை மேல போட்டு சாப்பிடணும். அவ்வளோ ஐயா முருங்கைக்காயெல்லாம் வெட்டிச்சு போய் கிடக்கு. சரி, அந்த வீட்டுல தான் புடுங்க இல்லை, ரோட்டால போறீங்க அம்மா அதுக்கு 2 முருங்கைக்காய் கட்டும் எல்லாம் அப்படியே கிடக்குது. தின்ன பாரு அந்த ஊர்ல கொட்டத்தான் உங்களுக்கு ஒரு திரும்ப பனங்கொட்டை போடுற இல்லையா? 1 கிலோ புழுக்கொடியல் அங்க 500 ரூபா, இங்க 200 கிராம் 2 பாவம். என்ன நடக்குது? இந்த நாங்கள் சோம்பொறிகளாக்கி அதுகளை வாழ விடாமல் எங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ எங்களோட அம்மா புட்டு அப்பம் தோசை அடிச்சுறாங்க. நாங்க கேஸ் பாவிக்கல. அந்த அம்மா பொறுப்போட இருந்து நாங்கள் எல்லாரும் அண்ணாமர் விறகுகளை பொத்தி வச்சு நாங்க வருஷம் முழுத்தும் அதுல செய்தனாங்க. ஆனா ஒரு வீட்டுல கொட்டில் இல்ல, பாலை இல்ல, பொச்சு இல்ல, ஒரு வீட்டுல என்ன இது இல்ல, என்ன சிரட்டை இல்லை, இதெல்லாம் இல்ல. அதான் இந்த வலுவூட்டல்களை இங்க இருந்து செய்யணும்ன்றதான் நான் கேட்டேன். மரங்கள் இல்லையா? நான் சொன்ன மரம் தேவையில்லை. பொச்சு இருக்கும் கூட விட்ட, சிரட்டை இருக்கும் கூட விட்ட, ஊமல் இருக்கும் கூட விட்ட, தென்னை இருக்கு, பாலை இருக்குது, பென மட்டை இருக்குது. இதை வச்சு செய்வோம். அந்த வீட்டுல ஒரு ஆள் போன் பண்ணது, அந்த கனடாவில் அந்த போய் அழுகுறான். அம்மா நெட்டுக்கு காசுன்றாங்க. உங்களுக்கு இவ்வளவு காசு 15,000 கணி போட்டு என்ன பெரிய கணக்கு கதைக்கிறேன் அவன் அழுகுறான். அம்மா தலைமையை கூட அது பார்த்த 3 வருஷத்து தலைமையை கூட ஒட்டு போச்சு. ஆனா அங்க ஒன்றும் இல்லை. என்ன தண்ணி எல்லாம் பாஞ்சு ஓடுது. ஒரு 4 வாழை இல்லை, 2 ஒரு கீரை இல்லை. நாங்க லண்டன்ல இந்த குடியிருக்க கீரை உண்டாக்கினாங்க. 4 மாதம் கீரை சாப்பிட்டோம். கத்திரிக்காய், பைத்தங்காய், பாவக்காய். ஏன் எங்களுக்கு வேலை விட்டு இல்லாமல செய்யறோம்? நாங்க வேலையை போறோம் இல்லையா? நாங்க பிள்ளைகளை பாக்குறோம் இல்லையா? குடும்பத்தை பாக்குறது இல்லையா? ஏன் உங்களுக்கு மனம் இல்லை? சோம்பருத்தம். நாங்கள் அவங்கள பிள்ளை இல்லை. நாங்க இன்னும் நீங்கள் பாருங்க, இன்றைக்கு ஒரு ஃபில்டர் என்றால் இன்றைக்கு மலங்கள் கழிவுகள் எல்லாம் போகுது. ஃபில்டர் உள்ளவன் அதை ஃபில்டர் பண்ணி தண்ணி குடிப்பான். ஆனா உங்களுக்கு பிறகு இருந்தா என்ன செய்யலாம்? இன்றைக்கு எல்லா இடமும் மூழ்கையில தானே, அங்க யாழ்ப்பாண பக்கம் மூழ்கையில தானே. நீங்கள் எல்லாரும் கொதிக்க வச்சு குடிக்கலாம் தானே. 4 பாலை, 4 ஊமல் கொட்டை, 4 பொச்சு வச்சா குடிக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு தானே பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? எல்லாரும் 60 வயதுலயே பார்த்தா 80 வயசு ஆக்கள் மாதிரி என்ன எல்லாம் மருந்து கொளுத்துகளை சாப்பிட்டாக்கும் இன்னும் தெரியல. உண்மையில ரொம்ப துக்கமா கிடந்தது. அங்க போயிட்டு வந்தோன்னு அந்த வளங்களை பார்த்துட்டு ஏன் இனியண்ட ஆளும் திருந்துங்கோ, மாறுங்கோ. எங்கட ஆக்கள் காசு கட்ட இதை பெரு சொன்னோன்னு என்னைய கிளிக்கிறாங்க. இங்க வந்து சாரி இந்த வேர்டு சொல்ல அவ்வளவு பூசண தலையெழுதினாங்க. எனக்கு உனக்கு என்ன பொறுப்பு இல்லையோ காசு கொடுக்கணும். காசு கொடுக்க வேண்டாம் அப்படி நான் சொல்லல, மீண்டும் சொல்ல இல்லை. முதல்ல அங்க ஆளணி தேவை. அதுகளுக்கு பாரு ஒரே இடத்துல சாப்பாட்டு குவியல் குவிச்சு கிடக்கா. என்ன நீங்க காசு கொடுத்து என்ன கூட காசு கொடுத்து என்ன? நாங்களும் செஞ்ச பட்டினி. நாங்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கு ஒவ்வொரு வீட்டுக்கு திரிகிறோம். என்ன ஒவ்வொரு கடைக்கு திரிகிறோம். இஞ்ச மலிவு, அங்க மலிவு, இஞ்ச மலிவு. நாங்க என்ன காசு மிச்சமா கிடந்தா அவங்களுக்கு எல்லாம் தாரம். நீங்களும் பாவம் தானே தாரம். ஆனா நீங்கள் என்ன செய்யறீங்க? மகளை யோசிங்க. நீங்களும் உங்களுக்கு சேர்த்து வையுங்கோ. அரசாங்க ஒரு அரசியல்வாதியில காதுல அப்படிங்கோ. போற இல்ல, கேட்கற இல்ல. எலெக்ஷனுக்கு போறீங்க தானே, ஏன் போய் கேட்கறீங்களா? வந்து வாடா, இங்க வாடா. எத்தனை பேர் ஸ்பாட்ல நிக்கிறாங்க? ஒருவரும் இல்லை. ஒருத்தன் போட்டு 2வது மாடியில நிக்கிறமே. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அரசாங்கம் உங்களுக்கு போட் தராதா? 2 மாடியில நிக்கிறேன். என்னடா வரக்கூடாது? வரையிலாது வந்து அடிப்பாங்க. சரி, நாங்களும் தான் சிலதுகளை தெரியாம அறிமுகம் செய்கிறோம். நன்றி. நல்லொரு பதிவு. அங்கு
கட்சி முரண்பாடுகளால் சில கிராம சேவை பிரிவிலே உணவு கொடுப்பதே சிக்கலான நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. தங்கள் விளம்பரத்துக்காக உணவு கொடுக்க வருபவர்களை திருப்பி அனுப்பும் அளவுக்கும் சில கிராமங்கள் இந்த கட்சிகள் பொறுப்பில் இருப்பவர்கள் தவறாக நடந்ததும் ஒரு துன்பமான செய்தியை அறிந்து கொண்டிருக்கிறேன். இதே நேரத்தில் வெளிநாட்டுகளில் பல நாடுகளில் இருந்து வாங்கிவிட்டு வீட்டில் சமைக்காமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிற யாழ் மாவட்டத்தை நேரில் கண்டு வந்திருக்கிறார். சிவா மன்னிக்கணும், எந்த ஊரை பற்றி நீங்க திட்டுறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. இல்ல ஏனெண்டா இதுல என்ன லாபம்? அவைக்கு கேட்காது, இந்த ஒளிபரப்பு போகாது. சரியா? அது விடுங்க. அரசியல்வாதி செய்தானா, மக்கள் யாழ்ப்பாணத்தில் திண்டிச்சினமா கழிச்சினமான்றத பேசாம தாழ்நிலப்பரப்பு நிவர்த்திக்கப்பட வேண்டும். அது எதிர்காலத்துக்காக தன்னிறைவில் மக்கள் வெளிப்பூட்டப்பட வேண்டும். அதுதான் சொந்த காலில் நிற்கிறது. மற்றது எங்களை போல, நான் ஈஸ்ட் ஹாமில் இருக்கிறத போல ஊரில் உள்ள மக்களும் வரணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் விடுதலை. இதுக்கு ஒரு தெரிஞ்சு ஆகவும் தேவையில்லை, ஒரு கருவியும் எந்த தேவையில்லை. இனிமேலாகிலும் நாம் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டட்டும். உண்மையாக உதவி தேவை என்றால் பணம் இல்லை, மிச்சம் என்ன வேணுமென்றாலும் கேளுங்கோ. இது நாங்கள் இந்த காட்டிலே நானும் செய்வது அது. இதில் நான் உபதேசம் செய்ய வரையில்லை. எங்களோட டைம் டோனர்ஸாக நேர கொடுப்பனவுகளை அவைகளுக்காக செய்கிறதுக்கு தயார். வேணுமென்று சொல்லி சொன்னால் இப்போ வார பிப்ரவரிக்கு பிறகு ஸ்கில் ஒர்க் விசாவில் இந்த யோனா முகமது ஏதாவது மாற்றம் கொண்டு வரையில் கண்டால் ஒவ்வொரு கிராமத்துக்கு 5 பிள்ளைகளை ஒர்க் விசாவில் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்து இங்கே லண்டனுக்கு எடுத்து விடுவோம். சரியா? இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்களும் லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா ஆண்டு புலம்பெயர்ந்து பயங்கரமாக டெவலப் ஆகுது. அது கூட செய்யலாம். ஆனால் இந்த பஞ்சம் பாடுறத, அதுக்கு நாங்கள் இங்கே என்ன கிங்கினியோ மணி அடிக்கிறத கையை விட்டுட்டு இனிமேலும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் சிந்திப்போம் என்று நினைக்கிறேன். இல்லை சில நேரம் சொரிஞ்ச புண்ணத்தான் சொரிஞ்சா நல்லா இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் பழைய கதையை காய்ச்சி கொண்டு எங்களோட வயோதிப காலத்தை போக்க வேண்டியது தான் என்று நினைக்கிறேன். அதோட சிவா, அதான் நாங்கள் திட்டுறதை நிப்பாட்டோம், நாங்கள் பாசிட்டிவாக பேசுவோம். இவையெல்லாம் மறந்துட்டு இவையெல்லாம் செத்து போச்சுனோம். அப்போ இனி என்ன செய்யணுமன்றதை பேசுகிறதான் நல்லது. எந்த ஊர் எனக்கு வலிக்குது, எங்களுடைய ஆக்கள், எந்த எம்பி அவையெல்லாம் சௌரங்கள், அவை திட்டக்கூடாது நீங்கள். சரியா? தயவு செய்து பாயிண்டை பிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த நாளைய வாழ்க்கையை பற்றி பேசுவோம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் போசன்னா உங்களோட தொகுப்பு அடுத்த வெள்ளம் வரக்கூடும் இந்தியிலேருந்து வேலை செய்வோம் என்று முடிவெடுப்போம். நன்றி 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 நன்றி. அது நல்ல விஷயம். அது அந்த திரேஷ் அவர்கள் குறிப்பிட்டதும் நடாமோகன் அவர்கள் சொன்னதும் மிகவும் ஆணித்தரமான கருத்துக்கள். என்னென்ன இதில் தான் நாங்கள் கூடுதலான தவறுகள் விட்டுருக்கிறோம். அப்பப்போ வரையக்குள்ள சேத்தானி போட்டு அப்பா என் ரோல் முடிஞ்சது. நான் அது இல்லை. ஆனால் நீங்கள் வரைய அடுத்த பாவத்தை தான் கட்டுறோம். காசை எழுப்புறோம், நாங்கள் பாவத்தை கட்டுறோம். இரண்டாங்க போய் தெருவில் கிடக்கு பாசல். அப்போ அதை நாங்கள் எங்களுடைய மனநிலைகள் மாறணும். நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது அவர்களை தூக்கி விடுறதுக்குரிய பல எதிர்கால திட்டங்களை வகுத்து அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அந்த பெரிய பெரிய அவலம், அந்த அனர்த்தத்தை விட அந்த அரசியல்வாதிகள் அவையின் அவலங்கள் தாங்கியலாம். அது இப்போ ஒரு திட்டம் இல்லை அவைகிட்ட. இவைகளை தூக்கி விடுற அளவுக்கு இவைக்கு என்ன எதிர்கால நடவடிக்கைகளை என்ன செய்யணும் அப்படியான திட்டம் ஒன்றுமே அவைகிட்ட இருக்கா? நீங்கள் யாழ்ப்பாணம் சென்று வந்தீர்கள். நாங்கள் குப்பைகளை வெளியேற்றுவது சம்பந்தமாக கதைத்திருந்தோம். டெக்னிக்கல் ஆபீசர் விசிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் தரவே கஷ்டமா இருக்காங்க. ஏன்னா நாங்கள் எடுத்த முயற்சி இழுபட்டு கொண்டே போகிறது. ஒரு 100 பரப்பு அந்த அளவுக்கு அங்க உத்தியோகத்தர்கள் இல்லை. நாங்கள் உத்தியோகத்தர்கள் இல்லையாண்டு இல்லை, அதில் பிரச்சனை. அது அங்கே அந்த டெடிக்கேஷன், அதாவது ஒரு விஷயத்தை நான் அந்த விஷயத்துல கொஞ்சம் தீவிரமா செய்து தோல்வி வேண்டனா. ரெண்டாவது அங்கே செய்ய முடியாமல் போச்சு. நான் சொல்றேனே, அந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு சிங்கப்பூர்ல இன்னொரு கம்பெனி ஃப்ரீயா ஃபேக்ட்ரி எல்லாம் ஃப்ரீயா போடுவாங்க. அவங்களுக்கு இடத்தை மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கு நான் ஒழுங்குபடுத்தி வடமாநில இருக்கைகளை அங்கர்நேசன் முதலமைச்சர் இந்த என்ன அமைச்சராக இருந்த வேண்டியது விவசாயத்துறை அவரை நேரடியாக அந்த சிங்கப்பூர்
அனுப்பி அந்த இதை பார்க்க வச்சது, அந்த ஃபேக்ட்ரி எப்படி வேலை செய்யுது. அவரே ஃபோன் பண்ணி ஒருக்கா சொன்னார், இது அருமையான வேலை திட்டம், உங்களுக்கு கட்டாயம் இதை செய்யணுமாண்டு. அங்கே செய்ய முடியல, ஏன்னா அரசியல் பிரச்சனைகள் அதுகள் அப்படி கணக்கு. அவங்க கேட்டது ஒரு இடத்தை தாங்க, அவ்வளோதான். ஃபேக்ட்ரியாக கொண்டு வந்து போடுவான், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த அவங்க செய்து தர உரத்தை நீங்கள் வாங்கணும். பரவாயில்ல, உரத்தை வாங்கிட்டு போடுறது தேவையான எங்களுக்கு உரம். அதை ஒரு திட்டத்தை செய்ய முடியாமல் ஒரு ஒரு அது வந்திருந்தா யாழ்ப்பாணத்தில் வேஸ்ட் சாமானே கதைக்கு இடம் இல்லை. நல்ல திட்டம் அது. அது இப்படியாக தான் நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியாமலும் தளிக்கிறோம். அவை இனியாவது அந்த சிந்தனையை வளர்ப்போம் என்று கூறிக்கொண்டு பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இத்தோடு நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.